ஹலோ கைஸ், இது அம்ரு எக்ஸ்ப்ளோரர். நான் உங்கள் அம்ருல்லா. நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க டாபிக் திங்கிங், அதாவது சிந்தனை. இந்த சிந்தனை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இதுக்கு உண்டான திறனை நம்ம வளர்த்துருக்கணும் திங்கிங் பண்ணுறதுக்கு. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம திங்க் பண்ணி அதுக்குண்டான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம என்ன காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த காரியம் நம்மளுக்கு வெற்றியை தரும். இதை பற்றி, அதாவது இந்த திங்கிங் சிந்தனையை பற்றி ஒரு 2 நிமிஷம் வீடியோவில் பார்த்துடலாமா? அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் திங்கிங் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும், தவிர நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அதாவது இப்படி பண்ணால் இப்படி ஆயிருமோ, இப்படி செஞ்சிருமோ, இப்படி பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு மனதைரியத்தோட நல்லபடியாக யோசித்து நல்ல ஒரு திங்கிங் ப்ராசஸோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம என்ன காரியத்தை தொடரோமோ அது நம்மளுக்கு வெற்றியை தரும். சின்ன ஒரு உதாரணத்துக்கு, சின்ன ஒரு பேஸ்ட் கம்பெனி இருக்குது, டூத் பேஸ்ட் கம்பெனி. அவங்களுக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வியாபாரத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டாஃபை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம், அட்வர்டைஸிங் பண்ணலாம், இது மாதிரி கடையில் போய் போஸ்டர் கொடுக்கலாம், நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கொடுக்கவும் யாருக்கும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் அதில் இருந்த கொஞ்சம் நேரம் கழித்து அதில் இருந்த ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாரு, நம்ம அந்த பேஸ்ட்டோடைய மவுத் இருக்குல்ல, அதாவது நம்ம ப்ரெஷ் வைக்கிறோம்ல, அந்த மவுத்தை ஹோல்ஸை பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே தான் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணிட்டாலோ, இல்லாட்டி அவங்க தூக்கத்தில் இருக்கும் போது அவங்கள அறியாமையே ப்ரெஸ் பண்ணிட்டாலோ பேஸ்ட்டு வேகமாக வெளியே வரும்போது பாதி ப்ரெஷ்ஷில் இருக்கும், பாதி வெளியே விழுந்துடும். அப்போ பேஸ்ட் அவங்களுக்கு சீக்கிரமாக காலியாகும். அப்போ நம்மளுக்கும் வியாபாரம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த பேஸ்ட்டோட மவுத்தை இன்னும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பெருசாக்குனாங்க. அவங்களுக்கும் வியாபாரம் நல்லா போச்சு. இதை கொண்டு நம்ம படிக்க வேண்டியது, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல முறையில் ஒரு திங்கிங் பண்ணி அதுக்குண்டான பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கும் கண்டிப்பாக வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.